என் அன்பு சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, பரிசுத்தாவின் விடுதலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி we அடைகிறேன். are so happy to meet you through this Holy Spirit deliverance program. 2020 தேவன் தம்முடைய தாசன் மூலமாய் ஊழியக்காரன் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டவைகளை காண்பிப்பார் என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு, People, those who are eagerly waiting for the revealed, fulfilled prophecies of year 2020. 2020 ஜனவரி 1ஆம் தேதி January 1st, முழு உலகத்திற்கும் throughout the world, தேவன் என்ன சொன்னாரோ what the Lord declared, அது அப்படியே நடந்திருக்கிறது. things took place. அதை உங்களுக்கு அறிவிப்பதற்கும் To show some clippings, அதை காண்பிப்பதற்கும் to show you, ஒரே ஒரு வசனங்களை வாசித்து we read a word தேவன் செய்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். and you will see the miracles. அவர் சொன்ன வார்த்தை காண்பீர்கள். You will see the spoken words of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Verses taken from Acts chapter 3 verses 24. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், சாமுவேல் முதற்கொண்டு from Samuel, அடியேன் வரை, in this time myself, உலகத்தில் அநேக பரிசுத்தவான்களும் உண்டு, many saints in this world, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வருடம் நடந்து வரும் என்று சொல்லுவதை தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருந்தார். God revealed the things what is going to take place through his prophets. அதைத்தான் எனக்கும் அவர் வெளிப்படுத்தினார். He also revealed unto me. 2020 ஜனவரி 1ஆம் தேதி சாயங்காலம் சரியாக 8 மணிக்கு 1ஆம் தேதி நான் தீர்க்க தரிசனங்களை அறிவித்தேன். 2020 January evening, exactly 8 o'clock, I declared this prophecy. 12 மாதம் உலகம் முழுசும் என்ன நடக்கும், 12 months what is going to take place over the அவர் world. சொன்னார், He said, நடந்தது. things இதோ பாருங்கள். What's the program? இந்த வருஷம் அமெரிக்காவின் இக்கட்டின் வருடம். This is an unpleasant year for US. அமெரிக்காவுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி செயல்பட போகிறான். Even demon also come against US. ஏன் அவன் செயல்படுகிறான்? Why he is going to do? அந்த நாட்டின் மனிதர்கள், அந்த தேசத்தின் மக்கள்கள் பிசாசை அந்த தேசத்துக்கு உள்ளே விட்டபடியினாலே, because that nation allowed demon in their country. தேவ ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், Spirit of God says, பிசாசுகள் வல்லமையோடு கூட இறங்கி அந்த இடத்தில் வருகிறதை கண்டேன். ferociously demons are coming down. பிசாசை அமெரிக்க மனிதர்களே உள்ளே விட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Because the nation allowed the demon. அதனாலே அந்த தேசத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். So these things will take place. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக அவர் இடத்தில் சொன்னது, next he said, அமெரிக்கா இந்த ஆண்டிலே இயற்கையினால் மிகப்பெரிய வாதை உண்டாயிருக்கும். There will be great plague in US. அமெரிக்காவில் மரணங்கள் அதிகரிக்கும். Death rate will increase. அமெரிக்காவில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். There will be chaos and confusions everywhere. அமெரிக்கா தேசத்தில் அரசியலிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கும். There will be political changes. After 4 long tense days, we've reached a historic moment in this election. Joe Biden is president-elect. America's democracy is not guaranteed. It is only as strong
as our willingness to fight for it. அமெரிக்காவில் வாரத்துக்கு வாரம் மாதத்திற்கு மாதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நாட்டின் சூழ்நிலைகள் இயற்கையின் தத்துவங்கள் இயற்கையினுடைய வல்லமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். Week by week, month by month, there is no stable nature situation. And 24 are missing. Recovery crews in some of the hardest hit areas now face the daunting task of going from one destroyed home to the next. And the smoke from the fires are creating some of the worst air quality in the world. Portland, Seattle, and San Francisco are now all among the top 5 cities when it comes to air quality. The impact can even be seen from space. NASA's satellite images show smoke and small particles floating above the continental U.S., stretching all the way to the East Coast. Firefighters across the West have been battling shifting winds as they try to gain control of more than 100 fires. The hazardous smoke is so severe, the National Weather Service says it has created a haze across the country, all the way to Washington, D.C. And Alaska Airlines announced it was temporarily suspending flights to and from Portland, Oregon and Spokane, Washington due to the smoke. Dave Monroe lives in hard-hit Talent, Oregon. There's something going on, that's for sure, man, because it's one thing after another. Every summer we're burning up. In California, wildfires have now burned an area larger than the size of Connecticut. The wind and the heat continuing to be a problem through much of the week, though here in Chico where we are, it has come down quite a bit, and that has really given a lot of relief to firefighters on the front lines. In fact, they've been able to contain this fire by 40%. That's a major advancement considering just a few days it was really raging out of control. Here in Chico, we're actually at a stage. அதற்கு விரோதமாய் பேரழிவை உண்டாக்கும். There will be nature disaster. Tonight, relentless rain causing more river flooding and major damage across the south. Dramatic video capturing this Tennessee home collapsing after a massive landslide. Watch again, you can see sparks flying as the house plunges down a steep bank into the Tennessee River Saturday night. A second home also destroyed. Fortunately, no one was hurt. In neighboring Mississippi, residents there bracing for catastrophic flooding as the Pearl River continues to rise after weeks of rain. The governor declaring a state of emergency. There will be bloodshed. We've been on the air now for just over 8 minutes, and that's just about the same length of time prosecutors say that officer had his knee on George Floyd's neck. 8 minutes and 46 seconds as Floyd first pleaded that he couldn't breathe and then became unresponsive, in a restraint that is especially dangerous. And as our justice correspondent Pete Williams reports, it's not the first time it's had deadly consequences. It's such disturbing video. George Floyd handcuffed, lying on his stomach, with a police officer's knee on his neck for nearly 9 minutes as he begs for breath. Samuel onwards, what the prophets foretold, the things are happening. Beloved children, riot in a larger scale. But it doesn't take much for the mood to change. Police have been responding with more and more force. அமெரிக்காவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பி செயல்படும். Some countries will act against the US. அமெரிக்கா ராணுவங்கள் சுறுசுறுப்பாய் செயல்படும். Army of USA will act. Military tensions between the two superpowers are brewing.
அளவுக்கு மக்கள் வேதனைப்படுவார்கள். People will suffer like never அதே before. சமயத்தில் Same time, இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் தேவனை தேடி வருவார்கள் அமெரிக்க தேசத்தில். people will seek God like never before in the US. இந்த ஆண்டிலே In this year, ஆதி நாட்களில் தேவன் அமெரிக்காவை உருவாக்கின பொழுது எப்படி ஜனங்கள் தேவனை தேடி வந்தார்களோ அதே போல மக்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புவார் என்று கர்த்தர் சொன்னார். you know how origin same way people will seek God. இவைகள் அமெரிக்க தேசத்தில் நடக்கக்கூடியவைகள். These things will going to take place. இவை எல்லாம் நீங்கள் டிவி ஊடகங்களின் பேப்பரிலும் உலக நியூஸ்களில் பார்ப்பீர்கள். You will see this through the media. Song and prayer, along with signs of hope in the parking lot of Mercy South, a short distance away, a stark reminder of why they're here, praying while practicing social distancing in front of their separated cars. Several members of the Twin Rivers Church worshipped, and for some of them, the connection is personal. One of our brothers in Christ is in the hospital there with COVID-19 and doing pretty bad, and he's in the ICU, and we're just going to come together and pray. But they are also here for another reason. Seeing those tents reminds them it's not just the patients they're praying for. We know that the people that are working around everybody that's got the sickness, that's got the COVID, they're in danger. It's humbling. The power of prayer to bless healthcare workers who are on the front line of fighting this pandemic. அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரியவர்கள் மரணமடைவார்கள். Some prominent people will leave. வெனிசுலா நாட்டில் இரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. போராட்டங்கள் நடக்கும். Struggles. Latest political tensions in the South American nation stem from a growing violence against members of Venezuela's political opposition, including the arrest of several parliament members. According to the latest updates from the UN, some 4.9 million people have fled Venezuela as a result of the crisis. இத்தாலி நாட்டை குறித்து தேவாதி தேவன் எனக்கு சொன்னார். The Lord said about Italy. இத்தாலியிலே In Italy, மிகப்பெரிய கலவரங்கள் ஓயவே ஓயாது. There's a place where mercy reigns and never dies. There's a place where streams of grace flow deep and wide. There's a place where mercy reigns and never dies. பாகிஸ்தான் நாட்டை குறித்து தேவன் சொன்னார். He said about Pakistan. பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவு கலவரங்கள் உண்டாயிருக்கும். There will be violent riot in large scale. பாகிஸ்தான் நாட்டில் பிளவுகள் ஏற்படும். There will be divisions. இவை எல்லாம் டிவிகளிலும் ஊடகத்தில் முழு உலகத்திலும் அதை காண்பார்கள். You will see through the media. பாகிஸ்தான் அதிபருக்கு வேதனை அதிகரிக்கும் இந்த வருடம். It is an unpleasant yet for the அவர் president. சமாதானம் இன்றி இருப்பான். There is no peace. Politics is on the boil in Pakistan. Tens of thousands of people took part in a protest rally, unprecedented really, at the Bagh-e Jinnah in Karachi against the PTI-led government. The biggest protest against Imran Khan since he took office. As many as 9 major opposition parties formed a joint platform called the Pakistan Democratic Movement last month to begin this nationwide agitation against the Imran Khan government. உகாண்டா நாட்டை குறித்து தேவனிடத்தில் சொன்னார். He said about Uganda. உகாண்டாவில் கோர சம்பவங்கள் துரோகமான செயல்கள் அதிகமாய் நடக்கும். There will be brutal things will take place. பஞ்சங்கள் உண்டாய் இருக்கும். There will be famine. வேதனையின் சம்பவங்கள் நடக்கும். Sorrowful incidents. இரத்த ஆறுகள் ஓடும். There will be bloodshed. There's a place where mercy reigns. After the crowds had run, supporters didn't see it like that.
They think the government's trying to stop him from victory presidential elections due this January. He's challenging President Yoweri Museveni, who's been in power for 4 years. After it got off to a violent start. Malcolm Webb, Al Jazeera. அங்கோலா நாட்டை குறித்து கர்த்தர் சொன்னார். Country called Angola. கலவரங்கள் ஓயாது. There will be riots. In capital, a person was shot dead. Protesters shout murderers as police find live ammunition. The spread of coronavirus.